கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூலை மாதத்திலும் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23:5 ஒருவர் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுத்திரம் வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, புது மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா இதே வசனத்தை என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர் என்று, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படி சொல்லுகிறத இங்கே பொது மொழிபெயர்ப்பில் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொன்னது இந்த மொழிபெயர்ப்பில் என் தலையில் நறுமண தைலம் என்ன செய்கிறீர்? ஊற்றுகின்றீர், வார்க்கின்றீர் என்று சொல்லி என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. பரிசுத்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசி வெர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் பகைவர்களின் முன்னிலையில் என் பந்தியை ஆயத்தமாக்கினீர், என் தலையில் எண்ணெயை ஊற்றுகின்றீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பகைவர்களின் முன்னிலையில் என்று சொல்லி என்ன சொல்லுது. இங்கே எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தை நீங்கள் என்ன செய்றீங்க? ஆயத்தப்படுத்துகிறேன் என்று பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறார்? தன்னுடைய இக்கட்டான நிலைமைகளில் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். இது யூதேயா பாலைவனத்தில் இருக்கும் பொழுது சவுலுக்கு தப்பி என்ன செய்கிறார்? ஓடின பொழுது, பாலைவனத்துக்குள்ளே ஓடின பொழுது, அங்கே ஒரு பாலைவன சோலை அவர் கண்டுபிடித்த பொழுது இந்த சங்கீதத்தை அவர் என்ன செய்கிறார்? பாடுகிறார். பசியினாலும் புயலினாலும் மரண இருளிலும் எல்லாத்துலேயும் அகப்பட்ட சூழ்நிலையில் அவர் அங்கே பாலைவனத்துக்குள்ளே அவ்வளோதான் கதை முடிஞ்சுன்னு நினைக்கும்போது, நம்மளுக்கு அவ்வளவுதான் அப்படி நினைக்கும்போது என்ன செய்கிறார்? ஒரு நீரூற்றின் என்ன செய்ய சில்லுன்னு குளிர்ந்த காற்று அடிக்கப்படுகிறதையும் அங்கே ஓடி போய் என்ன செய்கிறார்? அங்கே பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் இருக்கிறதையும் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். பார்த்து என்ன செய்கிறார்னா அவர் கர்த்தரை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்றீங்க? எனக்கு ஒரு பாருங்கள், என் எதிரிகள் காண நீர் எனக்கு விருந்து ஒன்றை தயாரிக்கின்றீர், என் தலைக்கு எண்ணெய் பூசினீர், என் கிண்ணம் நிரம்பி வழிகின்றது என்று சொல்லி பழைய மொழிபெயர்ப்பு என்ன செய்கிறதுன்னா சொல்லுது. என் எதிரிகள் காண நீர் எனக்கு விருந்து ஒன்றை தயாரிக்கின்றீர், என் தலைக்கு எண்ணெயை பூசினீர். யார்? கர்த்தர் நம் தலைக்கு எண்ணெயை பூசுகிறார். எதிரிகள் காண நமக்கு விருந்து ஒன்று கர்த்தரே தயாரிக்கின்றார். அது மாத்திரமே என் கிண்ணம் நிரம்பி வழிகின்றது என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த
வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எதிரிகளின் முன்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக, பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக ஆமன் ஆண்டவர் நமக்கு ஒரு விருந்து ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக விலையேற பெற்ற விருந்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த விருந்தை, இந்த பந்தியை, இந்த ஆசீர்வாதத்தை மனிதர்கள் அல்ல, கர்த்தரே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணி வச்சு கர்த்தர் பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கு முன்பதாக பந்தி? எந்த இடத்துல பந்தி அப்படின்னா பலவிதமான பந்திகள் இருக்குது. இங்கு சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் பாடும்போது சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. யாருடைய சத்துருக்கு முன்பதாக? தாவீதுனுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக என்ன செய்தாராம்? ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளோ, மனிதர்களோ, எதிர்ப்புகளோ, போராட்டங்களோ, அதிகாரங்களோ, ஆளுகைகளோ உங்களை எதிர்த்து கீழே தள்ளி உங்களை அவமானப்படுத்தி உங்களை நிலையில்லாமல் அலையும்படிக்கு, இல்லை உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கீழ் இறங்கும்படிக்கு உங்களை ஒருவேளை தள்ளி இருப்பாங்கன்னு சொன்னால், ஒருவேளை அவமானப்படுத்தியிருப்பாங்கன்னு சொன்னால், ஒருவேளை உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்கன்னு சொன்னால், கர்த்தர் சொல்கிறார் இந்த மாதத்தில் அவர் பந்தின்னு சொன்னால் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்ந்த இடத்தை, ஒரு மதிப்பும் மரியாதையும் உரிய ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானம், ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், ஒரு உயர்ந்த மேன்மையை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார். யாரும் உங்களுடைய ஸ்தானத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய அதிகாரத்தை, உங்கள் மேன்மையை, உங்கள் ஆசனத்தை அவமானப்படுத்தி கீழே தள்ளி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தின் நடு மையத்தில் கர்த்தர் உங்கள் ஸ்தானங்களை உயர்த்த போகிறார். யார் உங்களை தாழ்த்தினார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில தன்னுடைய சொந்த குடும்பத்தின் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் என்ன செய்கிறார்? பாடுகிறார். தகப்பனும் தாயும் தள்ளிவிட்ட மனிதன், சகோதரர்களுக்கு நான் அந்நியராக மாறினேன் என்று சொல்லி சங்கீதம் பாடுகிறார். சகோதரர்களுக்கு அந்நியராய் மாறினார். தகப்பனும் தாயும் தள்ளிவிடப்பட்ட மகனாய் என்ன செய்தார்? மாறினார். தள்ளிவிடப்பட்டவர், அந்நியராய் எண்ணப்பட்டவர் சொந்த குடும்பத்தில் அவருடைய குடும்பங்கள் காண, அவருடைய சொந்த பந்தங்கள் காண, அவருடைய சொந்த ஊரில் அவன் இருந்த வாழ்ந்த இடத்துல பெத்லெஹேமிலேயே என்ன செய்தார்? ஆண்டவர் அவனை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரா. அந்த பந்திக்கு அவன் பந்தியில போய் அமரணும்னா அவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய தள்ளப்பட்ட அவனை தேடி கர்த்தர் அவன் தலையிலே எண்ணெய் வார்த்தார், அபிஷேக தைலத்தை வார்த்தார், நறுமண தைலத்தை என்ன செய்தார்? அவர் தலையிலே ஊற்றினார். தேவ மனிதராகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை என்ன செய்தார்? அழைத்து அவனிடமாய் சொன்னார். என்ன செய்துங்க? ராஜாவை, உண்மை உத்தமமான ஒரு ராஜாவை, என் இருதயத்துக்கு ஏற்றதை செய்கிற ஒரு ராஜாவை, ஒரு ஊழியக்காரனை என்ன செய்? என்னை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அபிஷேக தைலத்தை நம்ம சோதரர் சாமுவேல் தீர்க்கதரிசி கையில் கர்த்தர் கொடுத்து அனுப்பி அந்த தீர்க்கதரிசி மூலம் தாவீது கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான்.
அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான். யாரு? கர்த்தர் சொல்றார், இவன் தான், நீ எழுந்து இவனே அபிஷேகம் பண்ணு என்றார். 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயை சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார். 10வது வசனத்துல இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். உன்னுடைய குமாரர்கள் உன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனே கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொன்ன பொழுது 7 பிள்ளைகளை முன்பாக கடந்து போக பண்ணினான். ஆனா 8வது என்ன செய்யப்பட்டது? தாவீது ஒருவன் இருக்கிறான், அவனை அழைக்கவும் இல்லை, அவனை பற்றி சொல்லவும் இல்லை. தகப்பனும் மறந்து விட்டார், தாயும் மறந்து விட்டார். ஆனா இவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னா, உன் மகனைத்தான் ஈசாயை, உன்னுடைய மகனைத்தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணனா, இவர்களை தவிர வேற பிள்ளைகள் இல்லையா அப்படி கேட்கும் போதுதான், ஆமா ஒருத்தர் இருக்கான், வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார். இங்கே ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ராஜ பந்தி, அபிஷேக பந்தி, உயர்ந்த ஸ்தானங்கிற பந்தி, கணத்துக்குரிய பந்தியில நான் அமர மாட்டேன். இன்னைக்கு உங்களை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளி இருக்கலாம். நாளொன்று வருகிறது, அவன் பந்தியில இருந்தா என்ன, அவன் இல்லாமல் போனால் என்ன என்று சொல்லி தள்ளப்பட்ட நிலைமையில, மறக்கப்பட்ட நிலைமையில, அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நாள் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த நாள் இன்றாய் இருக்கலாம். இந்த மாதத்திலேயே கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை சொல்லும். அவன் வராமல் நான் பந்தி இருக்க மாட்டேன், அவனும் என்னோடு கூட பந்தியில் இருக்கணும். தேசமே சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக காத்திருந்தது. ஆமே சுத்திரம். ராஜாக்கள், அதிபதிகள், பிரபுக்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிங்கிற மிகப்பெரிய தேவ மனிதனே என்னை தேடி காத்திருந்தார்கள், அவனோடு கூட பந்தி இருக்கிறதுக்கு, அவனை சந்திக்கும்படிக்கு அப்படி ஆர்வமாய் இருந்தார்கள். ஆனா இவன் அற்பமாய் எண்ணப்பட்டவன் பந்திக்கு வராம நான் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லுகிற அளவுக்கு இவன் ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய ஸ்தானத்தையும் இவங்க இல்லாம வேற காரியங்கள், நன்மையான காரியங்கள் எதுவும் நடக்காது, முடிவு எடுக்கப்பட முடியாதுன்னு சொல்லுகிற அளவுக்கு முக்கியமல்லாத நீங்க முக்கியம் உள்ளவர்களாய், முக்கியமானவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த நாளிலிருந்து கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உறவுகள் எதிர்த்தாங்க, சொந்தங்கள் எதிர்த்தாங்க, குடும்பங்கள் எதிர்த்தாங்க, சொந்த ரத்தம் எதிர்த்தார்கள். ஆனால் கூட எதிர்த்தவர்களுக்கு முன்பதாக, ஆமை சுத்தர் எதிரி போல நினைத்தவர்களுக்கு முன்பதாக, சத்ருவாய் எண்ணினவர்களுக்கு முன்பதாக, சொந்த குடும்பமும் சொந்த உறவும் சொந்த ஊர்களுக்கு முன்பதாக இவன் தலையில கர்த்தர் எண்ணெய் அபிஷேகம் என்கிற ராஜ அபிஷேகங்கிற எண்ணெயை வார்த்தார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். தள்ளினவர்கள் நடுவில் வைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகோதரர்கள் நடுவில் வைத்து, தள்ளின குடும்பத்தின் நடுவில் வைத்து, நீ உன்னை ஒதுக்கின அதிகாரத்தின் நடுவில் வைத்து, ஒடுக்கின ஆமை சுத்திரம் நீ இருக்கிற அந்த இடம், வேலை செய்யற இடம், ஸ்தலம், மக்கள், அந்த இடத்தை நடுவிலையே வைத்து, அந்த எல்லையிலே வைத்து அவங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் மேல ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆனாலும் பார்க்கிறவர்கள், இவனா ராஜாவாக போகிறான், இவனா என்ன செய்ய போறான், ராஜ்யபாரம் பண்ண போகிறான், இவனா தேசத்தை ரட்சிக்க போகிறான், மீட்க போகிறான் என்று சொல்லி இவன் அற்பமாய் ஒருவேளை நினைத்து கொண்டு இருந்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, சாமுவேல் தீர்க்கதரிசி ஏதோ ஒரு தவறாம தெரியாம ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம் நினைக்கலாம். ஒருவேளை ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு குழம்பி இருந்திருக்கலாம். நாட்கள் ஒன்று வந்தது. ஏனென்று சொன்னா, அவருடைய குடும்பத்தில் மிகவும் மதிக்கப்படத்தக்கவர்கள் யார் என்று சொன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில்
ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரில் மூத்தவன் எலியாப் என்றும், 2ஆம் குமாரன் அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் என்ன செய்தான் பேருண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். மூத்தவர்கள் அவை சவுலோடு கூட போர் வீரர்களாக, போர் சேவகர்களாக, யுத்த மனிதர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய மொத்த குடும்பத்திலையும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களாய் இருந்தார்கள். மதிப்பும் மரியாதையும் இழந்தவனாய், அவன் குடும்பத்துக்கே அவப்பேராய், குடும்பத்துக்கே வீண் பேரை கொண்டு வருகிறவனாய், அவமானத்தை கொண்டு வருகிறவனாய் தாவீது பார்க்கப்பட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி அற்பமாய் பார்க்கப்பட்டவன் மேலதான் கர்த்தர் அபிஷேகத்தை, ராஜ அபிஷேகத்தை ஊற்றி ராஜ பந்தியில் அமர செய்து ராஜஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, அவர்களால செய்து முடிக்க முடியாதது கர்த்தர் தாவீதை கொண்டு செய்து கோலியாத்தை முறியடிக்க செய்து, கோலியாத்தை வீழ்த்தி அவனை கொலை செய்து வெற்றி தேசத்திற்கு அவன் கொண்டு வந்தான். சிறுவனாய் இருந்தான், இளைஞனாய் இருந்தான். ஆனாலும் கூட அவன் மூலம் ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, கொடுத்தது மாத்திரமல்ல, இவர்கள்லாம் யுத்தத்திலேயே முக்கியமான காரியத்தில் மட்டும்தான் சவுல் ராஜாவை பார்க்க முடியும். மற்ற எல்லா நேரத்திலும் சவுல் ராஜாவோடு கூட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு படைத்தலைவர்கள், போர் வீரர்கள் மாத்திரமே முக்கியமான பெரிய ஸ்தானத்தில் இருந்ததா சொல்லப்படவில்லை, குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. கவனிச்சு பாருங்க. ஆனால் தாவீது மேலே அபிஷேக எண்ணெய் ஊற்றின உடனே இவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. 16வது அதிகாரத்தில் கர்த்தரால கர்த்தரால ஒரு ஆவி என்ன செய்யப்பட்டிருக்கு? வரவிடப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கி பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணுது. அவருடைய ஊழியக்காரங்க, சுரமண்டலம் வாசிக்கிறவங்க என்ன செய்தாங்க? தேறினவர் கொண்டு வந்தா இந்த ஆவி உங்களை விட்டு, பொல்லாத ஆவி வெளியில போகுன்னு சொல்லி ஈசாயின் மகன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவனால என்ன செய்ய முடியும்? நல்ல சுரமண்டலத்தை வாசிப்பான் என்றெல்லாம் சொல்லுது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி சாட்சி பகருகிறாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவனை குறித்து சவுலின் வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? ஊழியக்காரர்கள் சாட்சி இடுகிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டு ஆட்டு மந்தையில இருந்தவன், எங்க வீட்டில் இருந்தவன் கிடையாது. 19ஆம் வசனம், தாவீது இருந்த இடம் ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகி தாவீதை என்னிடத்தில், உன் வீட்டில் இருக்கிற தாவீது கிடையாது, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரன் தாவீதை என்னிடத்தில் அனுப்புன. அப்பம், திராட்சரசம், வெள்ளாட்டுக்குட்டி, கழுதை மேலே ஏற்றி எல்லாத்தையும் காணிக்கை ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புகிறான். இந்த தாவீதை சவுல் என்பவன் மிகவும் நேசித்தான், சிநேகித்தான். 21 சிநேகிக்கிறான். அவனுக்கு இவன் ஆயுததாரியாக என்ன செய்கிறான்? மாறி விடுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் மகன் இங்கே எனக்கு முன்னாடி இருக்கட்டும் என்று 22வது வசனத்துல சொல்லுகிறான். இன்னைக்கு அண்ணன்மார்கள் பல வருடங்கள் யுத்தத்தை படை வீரர்களாக, போர் வீரர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் ராஜாவை இவ்வளவு சமீபத்திலிருந்து சேவிக்கவும் சேவகம் பண்ணவும் அவர்களுக்கு வாய்ப்பு, வழி கொடுக்கப்படலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அண்ணன்மார்களை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு மகிமையின் பந்திய சகோதரன் முன்னாடி, குடும்பத்துக்கு முன்னாடி ஒரு ராஜ பந்திய கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அண்ணன் ஆயத்தப்பான், அண்ணன்மார்கள் ரெக்கமெண்டில் வரல, அப்பா அம்மா ரெக்கமெண்ட்ல வரல, அவருடைய பின்னணி பேக்கரோடு இருந்து அந்த உயர்வு வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அவர் மேல ராஜ அபிஷேகம் பண்ணின உடனே இவனை ராஜ விருந்துல, ராஜ பந்தியில் நிக்கத்தக்கதாக ராஜ மேன்மை அவனுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதோடு கூட மாத்திரமல்ல, கோலியாத்தை வீழ்த்தினப்போ மிகப்பெரிய வெற்றி வந்த உடனே சவுல் சொல்கிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 2வது வசனம், சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆமா சோதரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது வசனத்துல தாவீது சவுல்
தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். இப்ப யுத்த மனுஷர்களின் மேல் அதிகாரியாக தலைவனாக மாற்றுகிறான். சவுலோடு கூட யுத்தத்திற்கு போன யுத்த மனிதர்களில் யார் இருக்கிறாங்க? 1 சாமுவேல் 17:13 நம்ம வாசிச்சோம். யாருடைய? தாவீதுடைய மூத்த அண்ணன்மார் யார் யார்? எலியாப், அபினதாப், சம்மா. இதுல எலியாப் என்கிறவர் என்ன செய்றாரு? 1 சாமுவேல் 17:28 மூத்த சகோதரன் எலியாப் என்ன செய்கிறான்? தாவீதின் மேல கோபம் கொண்டு, வனாஞ்சரத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச ஆடுகள் நீ யார் இடத்துல விட்டுட்டு வந்த? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் ஆங்காரத்தையும் நான் அறிவேன். நீ எதுக்கு வந்த? யுத்தத்தை பார்க்கறதுக்கு மட்டும், வேடிக்கை பார்க்கறதுக்கு நீ வந்திருக்கிற என்று சொல்லி என்ன செய்தான்? அவன் என்ன பயங்கரமா சத்தம் போட்டான். இப்போ நீ யுத்த ஸ்தலத்துக்கே, யுத்த களத்துக்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திட்டி தீர்த்தான். சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வந்தவனே, சாப்பாடு கொண்டு வந்தவனே, ஏன் யுத்த காலத்துக்கு நீ எல்லாம் வரலாமா? ஆடு மேய்க்கிறதுக்கு தான் நீ லாய்க்கின்னு சொன்னான். யாரு? எலியா. மூத்த அண்ணன் சொல்கிறான், நீ கொஞ்சம் ஆடை மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கி, நீ யுத்த காலத்துக்கு வர்றதுக்கெல்லாம் தகுதி கூட உனக்கு கிடையாது. நீ இங்க யுத்தத்தை ஏன் வேடிக்கை பார்க்க வந்தையா? வந்தா உனக்கு யுத்த காலத்துக்கு வந்தா உனக்கு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க தெரியும் என்று சொல்லி பல விதத்தில் அவனை திட்டி தீர்த்தான். அவனை அவமானப்படுத்துகிறான். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, அபிஷேகம் பண்ணின கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி ராஜ பந்தியை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப அதே சகோதரன், அதே மூத்த அண்ணன்மார்கள், இந்த 3 பேர் யாரு கீழே வந்துட்டாங்க? யுத்த மனுஷர்களுக்கு அதிகாரிய தாவீது வந்து விட்டான். வயதில் சின்னவன், மிகவும் ஏழையவன். அவன் இப்ப அதிகாரியா வந்துட்டான். ஒரு காலத்துல அவங்க அண்ணன்மார்களை பார்த்துருப்பாங்க, அப்படியே மிலிட்டரி ட்ரெஸ்ஸை போடுறது, யுத்த ட்ரெஸ்ஸை போடுறது. நாங்கெல்லாம் இந்த தேசத்துல கவர்மெண்ட் அதிகாரி, போர் சேவகர்களாய் நாங்க இருக்கோம், யுத்த மனிதர்களாய் நாங்க இருக்கிறோம், நாங்கெல்லாம் வீரர்கள், மா வீரர்கள் என்று சொல்லி குடும்பத்துல தங்களை பெருமையா பேசியிருப்பாங்க, தங்க சொந்த பந்தத்துக்குள்ள பெருமையா பேசியிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவங்க குடும்பத்திலே அவங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க, தங்க உயிரையும் பணைய வச்சு கூட யுத்தம் பண்ணுகிற பெரிய மாவீரர்கள். ஆகா ஓஹோன்னு என்ற பேசியிருப்பாங்க. இதை ஆச்சரியமா பார்த்திருப்பான். அவங்க யுத்த ஆயுதங்களை தொட்டு பார்க்க கூட அண்ணன்மார்கள் விட்டுருக்க மாட்டாங்க. யுத்த கவசங்களை, அவருடைய யுத்த வீரர்களுடைய சீருடைகளை இதை தொடவோ இதை பார்க்க கூட அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஏளனமா அற்பமாய் கர்வமாய் பார்த்திருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய சகோதரனை தாவீத அந்நியனை போல பார்த்தாங்க, அடிமை போல நடத்தினாங்களே. அப்ப எவ்வளவு ஏளனமா பார்த்திருப்பாங்க, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அற்பமா இருக்கிறீங்க, பெரிய ஸ்தானத்தில் இல்லை, வசதி இல்லை, ஒரு அதிகாரத்தில் இல்லை, நிறைய படிப்பு இல்லை, திறமை இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இல்லை. நீங்க ஊழியம் செய்யணும், உங்க ஊழியத்தில் பெரிய வளர்ச்சி இல்லாம இருக்கலாம். நீங்க வேலை செய்யறன்னா பெரிய வருமானத்தில் உள்ள வேலையில் இல்லாம இருக்கலாம். உங்க குடும்பம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாம இருக்கலாம். நீங்க திருமணம் ஆயிருந்தா கூட பிறந்தவங்க, உடன் பிறந்த சொந்த பந்தங்கள், பிள்ளைகள் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், உயர்ந்த சாணம் இருக்கலாம், கௌரவம் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், நீங்க அசிங்கப்படப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஏளனமா உங்களை பார்த்துட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஏளனமாய் பார்த்தவங்க ஏங்கி பார்க்கிற அளவுக்கு உன்னதமான உயர்வு கொடுப்பார். பந்திய கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். அதற்குரிய அபிஷேகத்தை, நறுமண தைலத்தை உங்க சிரசுல அவரே ஊற்றுகிறார். அவரே பந்திய ஆயத்தப்படுத்துவார். அவரே உங்க வாழ்க்கை நிரம்பி வழிய செய்வார். உங்க ஊழியம், உங்க அபிஷேகம், உங்க வேலை, உங்க ஸ்தானம், உங்க பட்டணம், நீங்க இருக்கிற இடம், உறவுகள் மத்தியில் உங்க வாழ்க்கை நிரம்பி வழிகிறதாய், பாய்ந்து ஓடுகிறதாய், வாரி இறைக்கிற அளவுக்கு, மற்றவர்களுக்கு இறங்கி கொடுக்கிற அளவுக்கு
ஆண்டவர் உங்களை நிரம்பி வழிகிற வாழ்க்கையை தருவார். அப்படிப்பட்ட விசேஷித்த ராஜ பந்திய கர்த்தர் உங்களுக்கு கையெழுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு அந்த சகோதரர்களுக்கு முன்பதாக அவனை விட மதிப்பும் மரியாதையும் கூடின உயர் அதிகாரிகளாய், தலைவனாய், அதை விட விலையேறப்பெற்ற ஆயுதங்களையும் கவசங்களையும் தரித்து கொண்டு ஒரு இராணுவ தலைவராய் அவன் அங்கு வந்து நிற்கிறான். அவர்கள் கீழே 3 அண்ணமார்கள் வந்து நின்றுப்பாங்க. அந்நியனா பார்த்தாங்க, அற்பமா பார்த்தாங்க, ஏளனமா பார்த்தாங்க. இவனையெல்லாம் ராஜாவை அபிஷேகம் பண்றீங்களா என்று எள்ளி நகையாடி இருப்பாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்ன பேச்சு ஏச்சு வந்துச்சுன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, யுத்தத்தை நேரில் பார்க்க தகுதி இல்லாதவன், யுத்த காலத்துக்கு வர தகுதியற்றவன், வந்தாலும் வேடிக்கை, சின்ன பிள்ளைத்தனமா வேடிக்கை மட்டும் பார்க்க தெரிஞ்சவனு அற்பமாய் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் பேசினாங்க. அதே சகோதரர்களுக்கு முன்பதாக அவனை உயர் அதிகாரிகளாய், அவன் உயர் தலைவனாய், சவுல் ராஜாவை அவனை உயர்த்தி வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வீட்டுக்கு அனுப்பல, ராஜாவோடு கூட பந்தி இருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, பாருங்க 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 12-13 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். இப்போ யுத்த மனுஷர்களுக்கு எல்லாத்துக்கும் மேல அதிகாரியா வைத்தவன் இப்போ கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். 11 வசனத்துல 2 தரம் ஈட்டி எரிஞ்சு என்ன செய்ய பார்த்தான்? கொலை செய்ய பார்த்தான். எப்போ? அப்பொழுது சவுல் தாவீது சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான் அறிந்து அவனை பார்த்து ராஜா பயந்தான். அவனை சற்று தூரமாக்கி இப்ப 1000 பேருக்கு அதிபதியா என்ன செய்கிறான்? ஆமா, வைத்து தள்ளி வைக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷர்கள் தள்ளி வைப்பார்கள், உறவுகள் ஒதுக்கி வைக்கும், நண்பர்கள் என்ன செய்வாங்க? அவன் அகற்றி வைக்கலாம், என்ன செய்யலாம்? விலக்கி வைக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ இவருடைய சவுலுக்கு மகள்கள் இருக்கிறாங்க. அந்த மூத்த மகள் என்ன செய்கிறார்? ஆமா, சோதரம். மூத்த மகளை சவுல் யாருக்கு? தாவீதுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லுகிறான். ஆனா என்ன செய்கிறான்? கடைசியில் வேற ஒருத்தருக்கு என்ன செய்கிறான்? கொடுத்து விடுகிறான். திருமணமாக்கி கொடுத்து அனுப்பி விட்டுறான் வேற ஒருத்தருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது மகள் இருக்கிறா, மீகாள். அவள் என்ன செய்கிறான்? ஆமா, சிநேகிக்கிறான். ஆனா சவுல் என்ன செய்யறான்? மூத்த மேராப்ப தாவீதுக்கு கொடுக்கிற காலம் வந்த போது ஆதரியலுக்குங்கிறவனுக்கு என்ன செஞ்சாரு? அவனுக்கு கொடுக்குறேன்னு பேசியெல்லாம் முடிச்சாச்சுங்க. திருமண காலம் வரும்போது வேணும்னே வேற ஒருத்தருக்கு கொடுத்து இவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். அடுத்த இன்னொரு மகள் மீகாள் அவரை நேசிக்கிறத பார்க்குறான். இன்னும் பரிசம் கொடுக்கணும், அதனால் என்ன செய்? பெலிஸ்தருடைய நுனித்தோலை கொடு, அவர்களை கொண்டு என்ன செய்? நுனித்தோலை பரிசமாய் கொடுன்னு சொன்னான். என்ன செய்கிறான் இவன்? அதே போல் என்ன செய்கிறான்? பழி வாங்கி 100 நுனித்தோலை, பெலிஸ்தர் நுனித்தோல் ராஜாவுக்கு வேணும்னு கேட்குறான். சவுல் ஆட்கள் அனுப்பி சொல்லிருக்கிறான் 1 சாமுவேல் 18:25. ஆனால் அப்போ 27 குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னவே தாவீது எழுந்தப்போ 200 பேரை வெட்டி என்ன செய்கிறான்? ஆமாம், அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் 100னா 200 நான் பரிசம் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இதை கொடுக்குறேன். பெலிஸ்தரை பழிவாங்கிறதுக்காக ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்றி அவன் என்ன செய்கிறான்? மீகாலை திருமணம் முடிக்கிறான். அல்லேலூயா. இப்போ அற்பமானவனாய், எதிரானவனாய், எதிரியாய், தூரமானவனாய் இவன் நினைத்த பொழுதும் கர்த்தர் அவனுக்கு ராஜாவுக்கு மருமனாக்கி விட்டார். ஒரு காலத்துல ஆயுததாரியாய் இருந்தான், ஒரு காலத்துல சுரமண்டலம் வாசிக்கிறவனாய் இருந்தான், ஒரு காலத்துல யுத்த மனுஷர்களுக்கெல்லாம் அதிகாரியாய் இருந்தான். அப்புறம் பார்த்தா இவன் தள்ளி வைத்தான். யாரு? தாவீதை தள்ளி வைத்து 1000 பேருக்கு அதிபதியா மாற்றி வைத்தான். ஆனா கர்த்தரோ சவுலுக்கு மருமகனாய் மாற்றினான். அப்படின்னா ராஜாவுடைய மகள்
இளவரசி. அப்போ அவளை திருமணம் பண்ணின தாவீது இப்போ யாரை மாறணும் சொல்லுனா அவரை இளவரசன் ஸ்தானத்துக்கு கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவனை எத்தனையோ தடவை இவனை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறான். யாரு? சுவரோடே குத்துகிறதுக்கு என்ன செய்கிறான்? ஈட்டியை எறிகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவரை முயற்சி செய்கிறான். அசுத்தாவி வரும்போதெல்லாம் சுரமண்டலத்தை வாசிட்டு இருக்கும்போது, ஆனாலும் என்ன செய்கிறான்? தப்பித்து ஓடுகிறான். 3வது தரம் 19 1 சாமுவேல் 19:10 இருக்குது. 3 தரம் கிட்டத்தட்ட ஈட்டியை எறிகிறான். ஆனாலும் அவன் தப்பித்து என்ன செய்கிறான்? பிழைக்கிறான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதோடு கூட மாத்திரமல்ல, இவன் ராஜாவுக்கு மருமகன் ஆனபடினாலே இவன் என்ன செய்கிறான்? விருந்து இருக்க வேண்டும். ராஜாவுக்கு முன்பதாக என்ன செய்யணும்? அமாவாசை அப்போ விருந்து இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 20:5 பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் 3 நாள் சாயங்காலம் மட்டும் வெளியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஒளிந்திருக்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி வசனம் சொல்லுது 24 இருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கும் தாவீது தீட்டா இருக்கிற, அதனால சாப்பாட்டுக்கு வரல. ராஜாவோடு கூட அவன் பந்தியில் இருக்கணும், ஆனால் அவன் வரல. தீட்டா இருக்கான்னு பார்த்தா மறுநாள் பார்த்தா வரல. ஏன் வரலன்னு கேட்டால், இல்லை அவன் சொந்த ஊருக்கு பலியிடுறாங்களாம், அதனால எங்கே போயிருக்கிறான்? தன் குடும்பத்தாரோடைய பலியிட போகிறான். அதனால தான் என்ன செஞ்சுட்டான்? அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு 29 வசனம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சவுல் ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. தன்னுடைய மகனை திட்டுகிறார். என்ன செய்கிறார்? திட்டுகிறது மாத்திரமல்ல, அவமானப்படுத்தி என்ன செய்கிறார்? பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். யார் பாருங்க, 33 வசனத்தில் யாரை? தன்னுடைய சொந்த மகனை குத்தி போட அவன் மேலே ஈட்டி என்ன செய்கிறான்? எறிகிறான். யோனத்தான் மேலே சவுல் எறிகிறான். ஏன்னா தாவீதை கொண்டு அவனை கொலை செய்ய வேண்டும். சத்துருக்கு முன்பதாக சவுல் அவனை துரத்தி விட, சவுல் தாவீதை விலக்கி விட நினைத்தா, அவனுக்கு முன்பதாகவே கர்த்தர் ராஜ பந்தியில உட்கார வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதையும் தாண்டி 2 சாமுவேல்ல நீங்க 9வது அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, சவுல் சந்ததியா இருக்கிற யோனத்தான் மகன் மேவிபோசேத்துக்கு என்ன செய்கிறார்? மறுவாழ்வை தாவீது கொடுத்து, சத்ருவின் சந்ததியில் வருகிற, சவுலின் சந்ததியாய் வருகிற யோனத்தானின் மகனுக்கு வாழ்வு கொடுத்து, அவனுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து, அவனை ராஜ பந்தியில் அவனை அமர்ந்து என்ன செய்யணும்? நீ சாப்பாடு தினமும் என் முன்னாடி என்ன செய்யணும்? பந்தி இருந்து சாப்பிடமன்னு சொல்லி அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட வாய்ப்பை என்ன செய்கிறார்? யாரு கொடுத்தார்? தாவீது கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை ஒதுக்கினங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை காயப்படுத்தினங்க, உங்களை இல்லாமல் போக பண்ணினவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் நீ என்ன செய்வ? வாழ்வு அளிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னதமான ஸ்தானத்தில் உன்னை உயர்த்தி வைப்பார். ஒரு நாள் சவுலை பார்த்து, செத்த நாயவா தேடி வருகிறீர், இந்த தெல்லுப்பூச்சியவா வேட்டையாட வருகிறீர் என்று சொல்லி தாவீது ஒரு நாள் சவுல்ங்கிற மாமனார் கொலை செய்ய தேடும்போது, இராணுவத்தோடு வரும்போது சொல்லி கதறினா. ஆனால் இன்னைக்கு அதே சவுளுடைய வம்சம் யோனத்தானுடைய மகனாய் இருக்கிறவர் சொல்லுகிறார் பாருங்க, 1 சாமுவேல் 9:8, அப்பொழுது அவன் வணங்கி, மேவிபோசேத்து வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியன் எமாத்திரம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மேவிபோசேத்துக்கு அவர் சொல்லும்போது, உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முடமானவர்களும் ஊனமுற்றவர்களும் ராஜ பந்தியில, ராஜ அரண்மனைகள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஆனாலும் என்ன செய்தான்? கொண்டு வந்து தன்னுடைய பந்தியில நித்தமும் அப்பம் புசிக்கும்படி செய்தான். மேவிபோசேத் 13 ராஜாவின் பந்தியில் நித்தம் வசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமில் குடியிருந்தான். அவனுக்கு 2 கால் முடமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட மேன்மையான ஸ்தானத்தை தன்னை எதிர்த்தவர்களுக்கும், தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கும், தன்னை தவறாய் நடத்தினவர்களுக்கும்
அவன் உதவி செய்கிற அளவுக்கு தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அதை விட ரொம்ப முக்கியம், யோனத்தான் தன்னுடைய சிநேகிதன், தன்னுடைய நண்பன், அவருடைய தகப்பனார் எதிரியாக இருக்கலாம், அவர் தகப்பனார் என்னை சத்துருவாய் பார்த்துருக்கலாம், ஆனால் அவர் என் நண்பன், என் சிநேகிதன். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க? ஆமாம், பச்சிக்கிறவன் இடத்துலேருந்து பச்சனம் வரும். சவுல் பச்சிக்க நினைத்தான், அவனிடத்திலிருந்து உண்டான யோனத்தான் மூலம் இவனுக்கு பச்சனமும் பந்தியும் வந்தது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பலவான் இடத்தில் மதுரை வந்தது போல சவுல் பலவானாய் காணப்பட்டாலும் அவனுடைய மகன் சிநேகிதனாய் ஒரு மதுரமாய் என்ன செய்தான்? அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. அதனால அவனுடைய சவுளுடைய சந்ததின்னு பார்க்காம அவர்களுக்கு என்ன செய்த? யோனத்தானுடைய வம்சத்துக்கு அவன் உதவி செய்து அவருடைய சந்ததியை பிழைக்க பண்ணினான் தாவீது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் பின் நாட்களிலே மொர்தெகாய், எஸ்தர் என்பவர்கள் வந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து தேவ ஜனத்தை காப்பாற்றுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாய் மாறினது. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. ஆமென். சோதர கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எதிராய் நினைக்கிறவங்க, எள்ளி நகையாடுகிறவங்க, அற்பமாய் ஏறானவங்க பார்க்கிறவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு விலையேறப்பட்ட பந்தி, ராஜ பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். அதற்கு முன்பதாக உங்களை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். இனி உங்க வாழ்க்கையில ராஜ பந்தியும், ராஜ மேன்மையும், ராஜ ஆளுகையும், ராஜ அதிகாரத்தையும் கர்த்தரே தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்ததாமே இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஆமென்.